தற்போதைய அண்மை செய்தியை பார்த்து சொத்து குவிப்பு வழக்கில் மறு விசாரணைக்கு தடை கோரி அமைச்சர் பெரியசாமி முறையீடு செய்திருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், வழக்கு தொடர்பான மேலும் விவரம். கடந்த 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துக்கு சொந்தமான வீட்டை மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியினுடைய பாதுகாவலரான கணக்கனுக்கு ஒதுக்கியதில் முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக அப்போதைய வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பெரியசாமி மீது 2012ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இருந்து பெரியசாமியை விடுவித்து கடந்த ஆண்டு மார்ச் மாதம் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை நீதிமன்ற நீதிபதி என்ன தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்து சிறப்பு நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ததோடு முறையாக ஒப்புதல் பெற்று இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்குமாறு உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனை எதிர்த்து பெரியசாமி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவானது நீதிபதி திபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பெரியசாமி தரப்பில் இந்த விவகாரத்தில் இந்த வழக்கோடு இணைக்கப்பட்டுள்ள பிற மனுக்களை தனியாக விசாரிக்க வேண்டும் எனவும் ஏற்கனவே இந்த விவகாரத்தில் சில உத்தரவுகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் ஒரு அரசு மாறி வேறு அரசு வந்தவுடன் நடவடிக்கைகள் கைவிடப்படுவதாக கருத்து தெரிவித்தனர். இதற்கு பெரியசாமி தரப்பில் அவ்வாறு எதுவும் இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை மீண்டும் மறு ஆய்வு விசாரணைக்கு உத்தரவிட்டதை தான் இருக்கிறோம் எனவும் இது தொடர்பாக விரிவாக வாதம் வைக்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதிகள் அதே வேளையில் இந்த விவகாரத்தில் மறு விசாரணைக்கு நடத்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் எனவும் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.